ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் வந்து ஈத் உல் ஃபித்ர் முபாரக், ரம்ஜான் முபாரக். சாரி ஃபார் த லேட் விஷஸ் அண்டு வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே வந்து எங்கேயுமே வந்து போவே இல்லை. ஒரு ட்ரிப்பாக வந்து எங்கேயும் வந்து பிளான் பண்ணி போகல. பட் சடனாக வந்து இந்த ட்ரிப் வந்து முடிவாச்சு. அன்றைக்கி ரம்ஜானோட நைட் வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த மாதிரி போக போகிறோம் அப்படின்ட்டு. திடுதிப்புன்னு பிளான் பண்ணி போனது தான். பாண்டிச்சேரிக்கு தான் நம்ம வந்து போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ செம்ம ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஃபேமிலி டைம் அப்படின்றதுனால எனக்கு இந்த எடிட்டிங் வேலைலாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, நம்மளுக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற டைமிங் கிடைக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும்ல. ஸோ அதனால தான் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலா இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் டேயா அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகிறோம். அப்புறமா வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம். பட் இந்த இந்த உயிரினங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே நம்ம செய்கிறது கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு தான் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது நெக்ஸ்ட் டே வந்து ரம்ஜானு. ஸோ டே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் அப்புறமா வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் வந்து நான் வெளியிலேருந்து சுட்டுட்டு வந்துட்டேன். எப்படி சொல்கிறது, எப்போவுமே வந்து செடி அப்படின்னு வாங்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்தாக்கா, கேட்டு வாங்கிட்டு வந்தாக்கா அது வளராது, திருடிட்டு வந்தால் தான் வந்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி நான் வந்து வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அது சுத்தமாகவே வந்து வளரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு கொத்தோட ஸ்டெம் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ மணி பிளான்ட்டோட ஸ்டெம்மு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்குறதுக்கு மணி வரும் அப்படின்றதெல்லாம் வந்து கட்டுக்கதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இருந்தாலும் ஒரு பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு செம்ம க்யூட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்ல. அதனால தான் வந்து அந்த ஒரு கிளைய வந்து எனக்கு கிடச்சிதான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் காலையே வந்து வேலையா அது போய் நட்டு வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் டைமில் நம்ம வந்து வைக்கும்போது அந்தளவுக்கு வந்து அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நட்டு வச்ச கையோட வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு, அப்புறமா பசங்களுக்கு வந்து மினி தோசை தான் வந்து போட்டு கொடுத்தேன். வேலை டைமில் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, என்னோடய வேலையில் வந்து அவங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. மித்தபடி நான் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா, ஃபுல் டே என்னை வந்து தொல்லை பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அழுக்கு துணி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லா துணியுமே போட்டு வாஷ் பண்ணிட்டேன். நாள் காய போட்டிருந்த துணி எல்லாமே எடுத்து மடித்து வச்சாச்சு கையோட. ஹஸ்பண்டும் வந்து கூடயே இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கூட மாடையாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய பாத்திரங்கள்லாம் நான் வெளில பக்கமாக போட்டு கழுவிட்டேன். சின்ன பாத்திரங்கள்லாம் வந்து அவர் தான் வந்து வாஷ் பண்ணார். அது எப்படி வாஷ் பண்ணார் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்க. லாஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்து பாருங்க. எண்டு வரைக்கும் செம்ம ஃபன்னாக இருக்கும். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டா தான் உண்டு. ஏன்னா நாளைக்கு ரிலேஷன்ஸ் எல்லாம் வருவாங்க. நம்மளும் எல்லார் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் இப்போயே எல்லா வேலையும் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, நம்ம க்ராசரிஸ் கூட சிலது வாங்குறதுக்காக போனோம். ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து உங்கள் கூட வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மளிகை சாமான்லாம் வந்து ரேக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய மளிகை சாமான் வந்து அரேஞ்ச் பண்ணுறது வந்து ரேக்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு மினி மளிகை சாமான் கடை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா மொத்தமாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வைக்கணும் அப்படின்னா, மொத்தமாக வந்து ஒரு 2-3 பேஸ்கெட்டில் வந்து அடங்கிடும். பட் ஸ்டில் எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்புறமே வந்து பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். பூ பார்த்திங்கன்னா ஒரு முழம் எங்கள் ஊரில் இன்றைக்கி ரேட்டு 120. ஸோ அதனால் வந்து 150 கிராம் அளவுக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா 80 ரூபா தான். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முழம் வரைக்கும் வந்துடும். 5 முழம் தான் வரும், 6 முழம்லாம் கிடையாது. 5 முழம் தான் வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் உதிரியாக கட்டினேன். அதனால் வந்து எனக்கு கணக்கு எடுக்கலை. கட்டினதை தவிர வைக்கவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஞாபகமே இல்லை. ஏன்னா திடீர்னு சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு நான் நினச்சேனோ ரிலேஷன்ஸ் அவங்க வரல. பட் யாரெல்லாம் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேனோ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க மூலியமாக தான். ஏன்னா பாப்பா மீன்ஸ் என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் வந்து கட்டி கொடுத்தது. அவள்லாம் வந்து வரவே மாட்டா. எவ்வளோ நம்ம கெஞ்சினாலும் இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் போய் ஒரு 2 நாளைக்கு இருந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். அவள் வந்து வரவே மாட்டான். பார்த்தாக்கா திடீர்னுட்டு அவள் விசிட் பண்ணாள். ஸோ அவள் கூடயே வந்து இந்த பசங்களும் அடம் பிடிச்சதுனால அப்படியே கூடயே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கட்டிங்கெல்லாம்
பண்ணி வச்சாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கட்டிங் பண்ணது வந்து நான் கட் பண்ணுறது வந்து வெறும் வந்து கத்திரிக்காய் பச்சடிக்கு மட்டும்தான். இன்னும் ஃபுல்லாகவே வந்து கட்டிங் பண்ணதெல்லாம் வந்து உங்கள் கூட வந்து வீடியோவாக நான் போடலை. ஏன்னா ரொம்ப லென்த்தியாக வருது அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி செய்ய போகிறேன். மட்டனு, ஒன்று வந்து சிக்கனு. மட்டன் வந்து ஹஸ்பண்டும் தம்பியும் தான் வந்து செய்ய போகிறாங்க. சிக்கன் வந்துட்டு நான் வந்து செய்ய போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு வந்து வெளி ஆளுங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சிக்கனு மீன்ஸ் சொந்தத்தில் ரொம்ப கிட்டக்கு ரிலேஷனு நம்ம இருக்கிற நெய்பர்ஸ்க்கெல்லாம் வந்து மட்டன் பிரியாணி. ஸோ 2 பிரியாணி செய்யணும் இல்லையா? பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 11 போல் இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் தான் வந்து செஞ்சேன், சைனா கிராஸ். அப்புறமா வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தது, அந்த ஸ்வீட் தான் பாக்ஸில் இருக்குல்ல கேக்ஸ் இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்புறமா வந்து நம்பர் ரெடி பண்ணுறது அந்தளவுக்கு வந்து எதுவுமே எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். இந்த ஆம்பளைங்கள்லாம் வந்து எல்லாமே கட்டிங் ஷாப்பிங் பண்ணுறப்போ அந்த கிச்சனை பார்க்கணுமே, அந்தளவுக்கு நாஸ்தி பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட் எந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டிங்காக வந்து அவர் பாத்திரம் கழுவுறாரு, சேரை போட்டு உக்காந்துக்கிட்டு. இந்த மூளை எல்லாம் எங்கேருந்தா வருதுன்னு தெரில. கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் சிலையே வைக்கலாம். அப்புறமா இந்த ஐஸ்கிரீம் வந்து குச்சி ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ் அப்படின்னு விற்றுட்டு போனாங்க. இந்த ரம்ஜான் டைமில் மட்டும், ரம்ஜான், பக்ரீது இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லலாம் வந்து இந்த ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கிறது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா என்னோடய சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும். இந்த ரோட் சைடில் வந்து விற்றுட்டு வர்றது. இப்போ இருக்க இதில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எனக்கு வந்து கலப்படமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து 90s கிட்ஸு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க ரம்ஜான் அப்படின்ட்டு என் கூட வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ரெடி பண்ண பிரியாணி, சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ் அண்டு அவிச்ச முட்டை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது செஞ்ச உடனே வந்து எடுத்து கொடுத்துட்டுமே சுட சுட வந்து நானே தான் எல்லா லெக் பீஸுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பீஸாக தான் கொடுத்தேன். எனக்காக மட்டும் நான் வந்து 2-3 லெக் பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு மட்டன் பிரியாணியோட சிக்கன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி செஞ்ச மட்டன் பிரியாணியும் வந்து அல்டிமேட், செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா தம்பி தான் வந்து ரெடி பண்ண. எடிட்டிங் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எச்சி ஊறுது. திருப்பி வந்து செய்து சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. அன்றைக்கி வந்து செய்து டயர்டில் வந்து சாப்பிடவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பிரியாணி சாப்பிட போகிறேன் செஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.